பெங்களூருக்கு ஒரு பேட்டர்ன் போட போகிறோம். 44 இன்ச்சு பாடி, இடுப்பு வந்து 38. இப்போ இதுக்கு ஒரு பேட்டர்ன் போட போகிறோம். இது பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன். உயரம் 15, உயரம் 15. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சு பாடி. ஃபஸ்ட்டு வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். அடுத்தது அவங்க ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து 3 இன்ச்சு கேட்டிருக்காங்க, நான் 3.5 வைக்கிறேன். இது 3, இது 3.5 வச்சுட்டோம். 3 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இது 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பேக் நெக் வந்து 9, 8.25 இறக்கிருக்கேன். இப்போ இங்கே 3 இன்ச்சு தான் வச்சோம். இங்கே வந்து கரெக்டாக ஒரு புள்ளி மட்டும் நவுத்திங்க. 3 ஒரு புள்ளி நவுத்துனா போதும். ஏன்னா ரொம்ப கிளாமர் வேணாம். 44 இன்ச்சு பாடினால கிளாமர் தேவையில்லை. நல்லா நான் டீப்பாக கொடுத்துங்க வச்சுட்டோம். இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ? முண்டா இறக்கம் 5.25 இறக்கிக்கிறேன். வேணும்னா அப்புறம் இறக்கிக்கலாம். இப்போ C2 எவ்வளோ? 44, 11 ப்ளஸ் ஒரு 3/4, 11.25. இப்போ இந்த இடத்துல 11 வைங்களேன். 11 வச்சிங்கன்னா 3/4 வந்துடும். 11 நீங்கள் மார்க் பண்ணிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக. இப்படியே கிராஸாக வச்சிங்கன்னா 11.25 வந்துடும். கரெக்டாக இருக்குது. இப்போ இடுப்பு 38, 9.5, 1.25, 1.5. 1.25 எதுக்கு வைக்கிறேன்னா முன்னாடி வந்து அரைஞ்சு கம்மி பண்ணுவோம். அதனால் அந்த 1.25 நான் வைக்கிறேன். இப்போ 11.25 நான் வச்சுட்டேன். 11.25 கரெக்டாக வைக்கப்பட்டது. இதுக்கு கோடு, பாடிக்கும் இடுப்புக்கும் ஒரு கோடு வச்சுட்டோம். இப்போ 1.5 இன்ச்சு இங்கே வைக்கிறேன். 1.5. இப்போ ஏஹெச் எவ்வளோ? அவங்க வந்து ஏஹெச் வந்து 20 சொல்லியிருக்காங்க. 20, 10 வருதான்னு பார்த்துருவோம். 9 தான் வருது. இப்போ நம்ம அரைஞ்சி இறக்கணும். இப்போ தான் தேவைப்பட்டதான் உள்ளே இறக்க போகிறோம். 11.25 இருக்கு. லைட்டாக ஒரு புள்ளி கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ 20 இன்ச்சு வருதான்னு பார்த்துருவோம். கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பாருங்கள். 20 வருது. இப்போ வந்து லைட்டாக வந்து 44 இன்ச்சு பாடினால இங்கே 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல சதை இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு நீட்டி கிராஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல 3.5, இங்கேயும் 3.5, 3.25 கரெக்டாக இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த 1/4 இன்ச்சு கூட்டுறதுனால இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கங்க. கூட்டிட்டு இதில் இருந்து பெண்டு கொடுத்துங்க. பெண்டு கொடுத்துட்டு பெரிய பாடி போட்டும்போது கொஞ்சம் கவனமாக விடணும். 6.25, 6.25 பாதி 3.25. நான் ஸ்கேலில் போட மாட்டேன். ஆக்சுவலாக இந்த ஸ்கேல் வச்சு தான் ரொம்ப பேர் போட்டுட்டீங்க. நான் இந்த ஸ்கேலில் நான் போடுறதில்ல. இந்த ஸ்கேலில் போட கையிலே நான் போடுறேன். கையிலே போடுறதுனால தான் அக்யூரேட்டாக அப்படி இந்த பெண்டு வந்து அழகாக அப்படி திரும்புது. அழகாக போட்டோம். இப்போ 20 இன்ச்சு வருதா? 10 இன்ச்சு வந்தால் ஓகேன்னு அர்த்தம். பத்து இன்ச்சு அக்யூரேட்டாக வந்துருக்கு. எந்த நேரம் மாற்றம் இல்லை. இப்போ இங்கே தான் இடுப்பில் வந்து 11, 11ல் பாதி 5, 15 இன்ச்சு உயரம்.
4 இன்ச்சு டாட் இருக்கணும். நாற்பத்தி 4 இன்ச்சு பாடி வச்சுட்டோம். இப்போ 44 இன்ச் பாடி இங்கே ஒரு கிராஸ் பண்ணுங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து மடிப்பு விழுந்துகிட்டே இருக்கும், சதை கூட இருக்கிறதுனால மடிப்பு விழுவும். அதனால் இங்கே ஒரு கிராஸ் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிடுங்க. 1/4 இன்ச்சு இந்த இடத்துல கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்கு இந்த இடத்துல மடிப்பாக விழுவும், அதனால் கூட்டிக்கிட்டேன். இப்போ பேக்கு வெட்டிட்டோம், பேக்கு வந்து வரைஞ்சிட்டோம், பார்த்துட்டீங்க. இப்போ இது வந்து முண்டா இறக்கம் வந்து 6.25 இறக்கிருக்கேன். நல்லா வந்து இன்னமும் தோண்டலாம், தோன்றதை பற்றி கவலையே படாதீங்க. அழகாக வரைஞ்சிட்டோம், கரெக்டாக வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. பேக் வெட்டினதை பார்த்துட்டீங்க. இது 3, இது 3.5 தச்சோன்னா 3 வர மாதிரி ஃபினிஷிங் வச்சுருக்கேன். அவங்க 3 ஃபினிஷிங் கேட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். பேக் நெக் வந்து 9. பேக் வெட்டினதை பார்த்துட்டீங்க. அடுத்து ஃப்ரண்ட் வெட்ட போவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் வெட்டு முறைக்கு போகிறோம். மெயின் வந்து அதிக பாடி வரும்போது இங்கேயும் தள்ளிக்கணும், இங்கேயும் தள்ளிக்கணும். மெயினான விஷயம், அதை தப்பு பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ இங்கே எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள், ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். 6 வச்சுருக்கோம், இங்கே 6 வைங்க போதும். 6, 3.5 இந்த என்ன அகலம் வச்சிங்களோ அதை அப்படியே வச்சுருக்கேன். 3.5 வச்சுட்டேன். இப்போ முண்டை இறக்கம் எவ்வளோ? 6.25 இறக்கிருக்கோம். 6.25 இறக்கிருக்கோம். இங்கே 5.25 இறக்குங்க போதும். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ? ஃப்ரண்ட் டாட்டு 11. இங்கேருந்து எவ்வளோ நகர்த்திக்கலாம்? 4.5 நகர்த்துறேன். 44 இன்ச்சு படிக்க 4.5 நகர்த்திங்க. 44 3ஆக பிடிச்சிங்க. பதினாலு 42 மீதி 2 இருக்கு. 14.5 14.5 1/2 இன்ச்சு சேர்த்துங்க, 3/4 இன்ச்சு சேர்த்துங்க, 1/2 இன்ச்சு சேர்த்துங்க, 15. தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போ வந்து இடுப்பு பாடியும் இடுப்பையும் கணக்கு பண்ணணும். 44 38 4 2 1 1. இப்போ 1 1 நான் வைக்க போகிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய பாடி தான், ஆனால் மார்பகம் இல்லைங்கிற மாதிரி காமிக்குது. இந்த விடை சொல்லிக் கொடுக்கும், விடை வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும். நாலரை ஃப்ரண்ட் கழுத்து 7.5. அரைஞ்சு வெளியே போயிருங்க. இதுல பாதி 2
இப்போ இதுக்கு பட்டி எவ்வளோ போடலான்னு முடிவு பண்ண போகிறோம். 3 3.5 5.5 கழுத்து வச்சுட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்கணும்? 5.5 5.5ல் பாதி 2.5 2.25. இப்போ இங்கே இருந்தால் கிராஸ் அடிக்கணும். இப்போ 38 இன்ச்சு இடுப்பு. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3.5 38க்கு 9.5 வரணும். 6 இன்ச்சு இங்கே வைக்க போகிறேன். 6 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ 42 C1 42னா 10.5 4 இன்ச்சு தையலுக்கு வச்சுட்டு இதுக்கு நேராக வச்சு பார்க்கணும். இப்போ C2 44 11.25 வருதா? ஓகே. 11.25 வந்தால் ஓகேன்னு அர்த்தம். 11.25 வருது. மூன்றரை இது 1.25 வச்சுங்க. இது 1.25 இது 1.25 கால் இன்ச்சு கூட்டிங்க. இப்போ இடுப்பு இங்கே வித்தியாசம் வருது, அதனால் கூட்டிக்கிறேன். 6 இன்ச்சு நவுத்திக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கணும். இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுங்க, சூப்பராக இருக்கும். பெரிய பாடிக்கு பூரா பெண்டு கொடுத்து பாருங்கள், அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த இடம் மட்டும்தான் லைட்டாக பெண்டு தேவை. கிராஸ் கட்டிங் தான் போடுவாங்க. கிராஸ் கட்டிங் போடும்போது நல்லாயிருக்கும். 11.25 வருதா? 11.25 C2க்கு வந்துருச்சு. C1 வந்து 10.5 கொஞ்சோண்டு ஒரு புள்ளி கூட்டிக்கணும். இப்போ இங்கே ஒரு 4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பெரிய பாடி வரும்போது 4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். பெண்டு போட்டோம். இப்போ 20 வருதான்னு கண்டுபிடிக்க போகிறோம். 20 வந்துருச்சு. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு. உள்ள வந்துட்டோம். இப்போ வந்து அழகாக அங்கே ஒரு ஸ்கேல் போட போகிறோம். நல்லா உள்ளே வந்து பெண்டு பண்ணி உள்ளே போயிடும். அழகாக போட்டோம். இப்போ டாட் வரைய பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இது 3.5 ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 தச்சு தீர 8.5 வர மாதிரி வச்சுருக்கேன். தச்சோடனே 8.5 வர மாதிரி வச்சுருக்கேன். எல்லாமே போட்டோம். இப்போ அடுத்தது கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டப்பட்டது 44 இன்ச்சு பாடி, இடுப்பு 38. ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டேன். இந்த இடத்துல ஒரு கிராஸ் கொடுங்க. எதுக்குனாக்க இந்த இடத்துல இழுவு இருக்கும்.
இழுவு இருக்கிறதுக்காக லைட்டாக கிராஸ் பண்ணுங்க. அதனால் இந்த இடத்துல சதை கொஞ்சம் கூட இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம். இங்கேயும் கூட்டிக்கிட்டோம், இங்கேயும் கூட்டிக்கிட்டோம். அது மாதிரி கை பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கை நீளம் 9 இன்ச்சு வச்சுட்டேன். கை லூஸு 15 வச்சுட்டேன். அடிங்கை வந்து 20, 9, 10 வச்சுட்டோம். 10 வச்சுட்டு அழகாக வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பேக்கு சரியாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பேக் உங்களை வச்சு பார்க்கலாம். பேக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ பட்டி வெட்டுவங்களை போடுறோம். பட்டி இங்கே வச்சுட்டோம். பட்டி வச்ச பிறகு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3.25 ஒரு புள்ளி, இது 3.25 ஒரு புள்ளி, 3.25 ஒரு புள்ளி வச்சுட்டேன். 3.25 ஒரு புள்ளி வச்சுட்டோம். எல்லாம் வச்ச பிறகு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கேருந்து வந்து 8 இன்ச்சு இங்கே வச்சுட்டோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3.25 இருக்குது. 3.25 இங்கே வச்சுட்டோம். எல்லாமே வச்சுட்டு இந்த ஃப்ரண்டில் வந்து 3.5, 2.25, 3 ஒரு புள்ளி, 3.25 ஒரு புள்ளி எல்லாம் வச்சு கரெக்டாக க்ரீஸ் போட்டு நல்லா வச்சு பட்டி வச்சுட்டோம். இங்கே வந்து 9 வச்சா போதும். இடுப்பு வந்து 9 வச்சுருக்கேன் போதும். இப்போ வந்து அழகாக வந்து என்ன பண்ணுறேன், இந்த பட்டி இங்கே வச்சு பார்க்க போகிறோம். அழகாக வெட்டிட்டோம். பெரிய பாடிக்கெல்லாம் வந்தால் இந்த மாதிரி மார்பகத்தை லைட்டாக வெளியே இழுத்து விட்டணும். வெளியே இழுத்து விட்டால் சிறப்பாக இருக்கும். கரெக்டாக இங்கே வந்து பட்டியை தைக்க போகிறோம். இப்படி மடக்கிடுவாங்க. மடக்கி தைக்கப்படும். தைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணோடனே இதில் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ வர கரெக்டாக எல்லாமே அந்தந்த கோட்டில் வரும். எல்லாமே கோட்டில் இருக்கும். அந்த கோட்டில் தைச்சிட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதே மாதிரி போட்டு பாருங்கள். நிச்சயம் வெற்றியாளராக உதவியாக இருக்கும். இது கை, இது பட்டி, பெரிய பாடி 44 இன்ச்சு பாடி, இடுப்பு 38. இதுக்கு டிராயிங் போட்ட உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதே மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயம் வெற்றியாளராக உதவியாக இருக்கும். இது பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன்.